அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோடு உங்களை சந்திப்பது மிக சந்தோஷம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ நோம்பு நெருங்கின்னு வருது. நோம்புக்கான ப்ரிப்பரேஷன் பார்ட் 2 வீடியோ தான் இது. வீடியோ லாஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது முஸ்லீம்களுக்கு மட்டுமில்லை, வேலை போகிற பெண்கள், சின்னவங்களோட வீட்டில் இருக்கவங்க அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து இந்த பிரெட் க்ரம்ஸ் தான் செய்ய போகிறேன் வீட்டிலே. உங்களுக்கு இதை செஞ்சு வச்சுட்டா உங்களுக்கு நாளுக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணலாம். பிரெட் எடுத்து சின்ன சின்ன துண்டாக போட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டு அதை வந்து பவுடர் பண்ணாமைக்கு இன்னப்படி சின்ன துண்டாகவே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. போட்டு உங்களுக்கு கூடுதலான பிரெட் இருந்தால் ஒவ்வொரு பகுதியாக போட்டு நீங்கள் இன்னப்படி அரைச்சி எடுத்துக்கணும். மிக்ஸி போடுற டைமுக்கும் அரைவாசாக போட்டுக்கோங்க, ஃபுல்லாக போடாமைக்கு. அப்போ தான் அது ஈஸியாக அரைப்பட்டு வரும். இப்போ இதை வந்து ஒரு சட்டில் சரி ஒரு ஃபேனில் சரி போட்டு நீங்கள் இதை வறுத்து எடுத்துக்கணும். ஏன்டா இதில் ஈரப்பதம் எல்லாம் நல்லா காஞ்சி வறுபட்டு வந்தால் தான் உங்களுக்கு இந்த பிரெட் க்ரம்ஸை கெட்டு போகாமல் வச்சு உங்களுக்கு பாதுகாத்து யூஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா வறுபட்டு வர சைட கலரு மாறி இன்னும் இப்படி தான் வந்திருக்கும். இப்போ இதை வந்து ஒரு ஏர்டெல் கண்டெய்னரில் போட்டு உங்களுக்கு 6-7 மாதம் கெட்டு போகாமல் வச்சு யூஸ் பண்ணணும் தேவைக்கேற்ப. இப்போ இது இஃப்தார் டைம்களுக்கு மிச்சம் சோட்டிஸ் செய்கிறதால அந்த சோட்டிஸ்களுக்கு இது தேவைப்படும். அந்த டைமுக்கு எடுத்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் இதெல்லாம் நேரம் காலத்தில் செஞ்சு வச்சு உங்களுக்கு அவசரமாக அந்த சோட்டிஸ் வேலைகளெல்லாம் முடிச்சிடலாம். உங்களுக்கு எப்போ சரி இஞ்சி பிளேண்டி இல்லாட்டி இஞ்சி டீ ஒன்று குடிச்சணும்னா உங்களுக்கு இஞ்சி இப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஒரு பொட்டில் வந்து இஞ்சியை நல்லா க்ளீன் பண்ணி தோலோடு என்ன இப்படி போட்டுக்கோங்க. போட்ட பிறகு அது ஃபுல்லாகவே நீங்கள் நார்மல் வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஊற்றி இதை அப்படியே மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா உங்களுக்கு தேவையான டைம் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இஞ்சி பிளேண்டி இஞ்சி டீ எது இருந்தாலும் இப்போ நோன்பு காலங்களில் தராவியை தொழுதுட்டு வந்த பிறகு ஒரு இஞ்சி டீ குடிக்கணும்னா ஒரு துண்டு எடுத்து தட்டி போட்டு இஞ்சி ஆண்டு ஊற்றி டீ ஆண்டு ஊற்றிட்டா உங்களுக்கும் இஞ்சி பிளேண்டி இஞ்சி டீ ரெடி. இப்போ இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கும். அடுத்து வந்து இந்த பூண்டு அதோட சின்ன வெங்காயம் உரிக்கிற வேலை, இது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை என்றால் உங்களுக்கு நேர காலத்தோட டைம் உள்ள டைமுக்கு இதை வந்து உரித்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இப்போ இஃப்தார் டைமுகளுக்கு பிறகு சஹர் டைமுகளில் நீங்கள் ஒரு நான்வெஜ் சமைக்கிறண்டா ஒரு புளியானத்துகளுக்கு அன்னப்படிகளில் உங்களுக்கு இன்னப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுன்னா உங்களுக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பாக்ஸ்லேயே வந்து பூண்டு அதோட சின்ன வெங்காயம் போட்டு வச்சுருந்தா அடுத்து பருப்பு கறி அன்னங்களுக்கு. இப்போ இன்னொரு பாக்ஸில் வந்து அடுத்து சின்ன சின்ன சீரகம் நற்சீரகம் அது சோம்பு அதோடு வந்து மிளகு இதெல்லாம் போட்டுண்டு அதோடு வந்து காஞ்ச மிளகாய் நீங்கள் சுட்டும் போட்டு வச்சுக்கொள்ளலும் இல்லாண்டு அப்படியே போட்டு வச்சுக்கோங்க எல்லாம். இதோட வந்து நீங்கள் புளியையும் வந்து ஒரு பாக்ஸில் ஒரு பொட்டில் சரி போட்டு இது உள்ளே வச்சுக்கலாம். இன்னும் அப்படியே பெரிய பாக்ஸ் ஒன்றில். அப்போ உங்களுக்கு ஒரு பாக்ஸ் எடுத்தால் எல்லா மசாலாக்களும் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ உங்களுக்கு அதுவும் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இது ஒவ்வொன்றாம் பாக்ஸை மூடவும் தேவையில்லை. ஒரு பெரிய பாக்ஸாலே அந்த மூடியாலே மூடிட்டாலும் அந்த வேலையை முடிஞ்ச மாதிரி தான். உங்களுக்கு இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ஏண்டா இப்போ உங்களுக்கு நோன்பு காலங்களில் மிச்ச நேரம் டைமை வேஸ்ட் பண்ணாமைக்கு உங்களுக்கு கிச்சனில் டைமை கழிச்சிடாமைக்கு இப்போ அது தமிழ்களில் கழிக்கணும். அப்போ இதெல்லாம் நீங்கள் நேர காலத்தில் செஞ்சு வச்சுட்டு அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரமதானுக்கு மட்டும் இல்லை, சும்மா காலங்களும் நீங்கள் இப்படி செஞ்சு வச்சு பாருங்கள். அது உங்களுக்கும் வேலையை கொஞ்சம் இலகுவாக்கும். அடுத்து வந்து முக்கியமான வேலை வந்து இந்த மல்லித்தூள் மிளகாய்த்தூள் அரைக்கிறது தான். இது பெரிய வேலை தான். கொஞ்சம் நாங்கள் டைம் எடுத்து செய்யணும். செஞ்சு வச்சுட்டு எங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு இந்த மல்லிகைத்தூள் மிளகாய்த்தூள் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வீட்டிலே செஞ்சு இந்த மிளகாய் மல்லித்தூள் பாவிச்சா உண்மையிலே அது ஒரு ஆரோக்கியமானதான். இந்த கலர் இந்த ருசி எதுவும் இல்லாமைக்கு வீட்டிலே நாங்கள் செஞ்சு விட்டது தான். இப்போ மல்லி விதையை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும். கழுவி எடுத்தோன்னா என்ன இப்படித்தான் கழுவணும் வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் கழுவி எடுத்துக்கணும். நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கையெல்லாம் நல்லா இன்னொரு கலஞ்சி கழுவிப்போம். அப்போ அதில் தூசி அழுக்குள்ள எல்லாம் கழுவிப்பட்டு போய்க்கணும். இப்போ இதெல்லாம் கழுவி நீங்கள் வந்து தண்ணி வழியே வார வச்சுட்டு வேண்டாம். இப்போ வெயில் காரணத்தால் உங்களுக்கு 2 நிமிஷத்துலேயே ஒரு 10-15 நிமிஷத்தில் உங்களுக்கு இதெல்லாம் காஞ்சி வந்துடும். இதுக்கு முதல்ல நான் இந்த வீடியோவாகவே போட்டிருக்கேன், தனி வீடியோவாகவே மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அரைக்கிறது. பார்க்காம லிங்கை தர டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்காங்க. அடுத்து இந்த மிளகாயை வந்து நான் அதையும் எடுத்த பிறகு அதில் பூண்டு அதெல்லாம் கடைப்பட்டிருக்கும். அதை வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு இதையும் வந்து நான் கழுவி தான் காய வச்சுக்க போகிறேன். இப்போ கழுவுற எப்படின்னு பார்ப்போம். நல்லா தண்ணியில் ஊற வச்சு கழுவிடாமைக்கு
நீங்கள் தண்ணியை வந்து நல்லா தெளித்து கையால் அப்படி கழுவிக்கோங்க. மிச்ச நேரம் கையை இந்த மிளகாயில் போட்டு எடுத்து வச்சுக்குவான வேண்டா. மிளகாய் வந்து கொஞ்சம் காரம், கொஞ்சம் உங்களோட கைகள் வந்து கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் காரமாக இருந்தால். இப்போ இதை வந்து நீங்கள் அப்படி கழுவின பிறகு பாருங்கள் இப்படின்ட்டு டஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வெளிச்சமாயிட்டு. இப்போ இதை வந்து இந்த நெட் காம்புகளோடு நான் காய வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ வெயில் அடிக்கிறதால ஒரு பாய் சரி ஒரு துணி சரி விரித்து அதில் போட்டு எப்படி காய வச்சு எடுத்துன்னு வெளியே தான் எடுத்து போகிற இந்த மல்லி விதையோடு இன்னும் சில மசாலாக்கள் போட்டு தான் இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உண்மையில் நீங்கள் இப்படி வீட்டில் செஞ்சு பாருங்க, கூடுதலான அளவு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 1 கிலோ வாங்கினா ஒரு 1/4 கிலோ மாதிரி கிடைக்கும். இப்போ இதுக்கு வந்து சோம்பு, சீரகம், அதோட மிளகு விதை, உங்களுக்கு இதுக்கு சிறு தானியங்கள்லாம் சேர்த்து அப்படி மறைச்சி எடுத்துக்கொள்ளலாம். நான் சாப்பாட்டு அரிசி, அதோட பொட்டுக்கடலை, பயறு, கிரீன் பிஸ்கட்டில் உளுந்து ஒரு கைப்பிடி அளவு, அதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி வறுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வறுக்கிற டைமுக்கு கருகிராமைக்கு லேசாக வறுத்து எடுத்துக்கணும். எல்லாம் வறுத்து எடுத்த பிறகு ஒரு சகனில் போட்டுட்டேன். அதோட கருவேப்பிலையும் போட்டெல்லாம் வறுத்து எடுத்துட்டேன். ஆற வச்சு இதை வந்து நான் மில்லுக்கு தான் கொடுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இல்லை நான் கூடுதலாக நல்லா அரைக்கிறேன்னா நான் மில்லுக்கு தான் காட்டுவேன். இப்போ இதை மறைச்செடுத்து வந்து காட்டினேன் எனக்கு. இந்த மசாலா போட்டு கறி சமைச்சு பாருங்கள், வீடே மணக்கும், அப்படி ஒரு டேஸ்ட்டும் கூட. இப்போ இதை அரைச்செடுத்துன்னு வந்த பிறகு தான் உண்மையிலே நல்ல கலராகவும் இருந்துச்சு, நல்ல வாசமாகவும் இருந்துச்சு. நீங்களும் ஒரு முறை இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் நீங்கள் ரெடி பண்ணி இப்படி ஒரு பாஸ்கெட்டில் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான டைம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோ. மறக்காமல் ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.